ஒன்று கர்த்தருடைய தோட்டம், அந்த தோட்டத்தில் உலாவுகிற தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர். அந்த தோட்டத்துக்குள் நானும் நீங்களும் இருக்கிறோம். உலாவுகிற தேவனை நாம் எந்த விதத்திலே துக்கப்படுத்துகிறோம் என்பதை குறித்ததான செய்தி அவங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தோட்டம் என்பது தேவனுடைய சபை. அதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய. தோட்டம்னா சாதாரணமாக தென்னந்தோப்பு, வாழைத்தோப்பு, மாந்தோப்பு அதான் தோட்டம் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். இது தேவனுடைய சபை. அதுக்கு ஆதாரமாக நான் 2 வசனங்களை உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 18ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தையும், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தையும் வாசிப்போம். யோவான் 18:26. பிரதான ஆசாரியருடைய வேலைக்காரரில் பேதுரு காதர வெட்டினவனுக்கு ஒருவன் அவனை நோக்கி, நான் உன்னை அவனோடு கூட, அதை இயேசு கிறிஸ்துவோடு கூட அப்போ தோட்டத்திலே காணவில்லையா என்றார். இருந்த வண்ணமாய் தலை தாழ்த்தி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். இந்த வசனத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும். இந்த வசனத்தின் வழியாக தேவன் எங்களோடு கூட பேசும். சமீபத்தில் காணப்படுகிறோடும் தூரத்திலே ஆங்காங்கே கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளோடும் இடைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இங்கே ஒரு வேலைக்காரன் சொல்லுகிறான், நான் உன்னை அவனோடு சொல்றான். வார்த்தை அது எழுத்தின்படியான வார்த்தை தவறு. மலையாளத்திலே அவன் என்று சொல்லுவது தேவன் என்று அர்த்தம். நம்மளுக்கு கொச்சையாய் தோன்றுகிற வார்த்தை மலையாளத்திலே ஆசீர்வாதமா இருக்கும். மலையாளத்திலே கொச்சையாய் தோன்றுகிற அல்லது அவங்க ஆசீர்வாதமா இருக்கிறது நம்ம கொச்சையா தோன்றும். கர்த்தர் ஸ்தோத்திரம். அது இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நான் அவனோடு கூட உன்னை தோட்டத்திலே காணவில்லையா அப்படின்னு சொல்லுகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். இது என்ன தோட்டம் என்றால், கவனிங்கள், கெத்செமனே தோட்டம். இது இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்ட தோட்டம். கர்த்தர் ஸ்தோத்திரம். கவனிங்கள், நம்முடைய இதற்கு அர்த்தம் என்னவென்றால், நாம் எந்த நிலையில ஜெபம் பண்ணுகிறோமோ அந்த நிலையில தான் தேவன் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஜீவியம், நாம் எதிர்பார்க்கிற காரியங்களிலே தேவன் விரும்புகிற பரிசுத்தம் நிறைந்து இருக்கும். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த தோட்டம் தான் சபை, சபை தான் தோட்டம் என்பதற்கு ஆதியாகமம் 3:8 வாசிப்போம். ஆதியாகமம் 3:8. பகலில் குளிர்ச்சியான வேளைகளில் கவனிங்கள், தோட்டத்திலே உலாவுகிற கர்த்தருடைய சத்தத்தை கேட்டான். கவனிங்கள், இந்த தோட்டத்தை உண்டு பண்ணினது கர்த்தர். நல்ல கவனிச்சு கொள்ளுங்கள். இந்த தோட்டத்தை உண்டு பண்ணினது கர்த்தர், மனுஷன் அல்ல. மனுஷன் அல்ல, மனுஷன் அல்ல. சபையை உண்டு பண்ணினதும் கர்த்தர் தான், மனிதன் அல்ல. மனிதனால் சபை உண்டு பண்ண முடியாது. சர்ச்சை கட்டலாம், செங்க வச்சு, சிமெண்ட வச்சு, கொத்தவரை வச்சு கட்டலாம். நான் சொல்லுகிற கண்ணில் காண முடியாத தேவ சபை, கண்ணில் காண முடியாத தேவ சபை. நாம் கூடியிருக்கிற இது சபை அல்ல, இது கட்டடம், கட்டடம். ஆனா இங்கே கூடி ஆராதிக்கிற நாம் எல்லாம் சேர்ந்தால் அது தேவனுடைய சபை, மந்தை என்பதற்கு நான் அடையாளமா இருக்கிறது. இங்க பகலின் குளிர்ச்சியான வேளைகளில் தேவனாய் கர்த்தர் தோட்டத்தில் உலாவும்படி வந்தார். நான் சொல்ல கவனிங்கள், தோட்டத்தை உண்டு பண்ணினது கர்த்தர். புதிய ஏற்பாடு சபை உண்டு பண்ணினதும் கர்த்தர், மனுஷன் அல்ல, மனுஷன் அல்ல. ஆனா மனுஷன் மூலமாக சில வேலைகளை கர்த்தர் செய்கிறார். ஆனால் இப்ப கவனிங்க, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்துல அந்த வானம், பூமி, ஆகாய விரிவு, நட்சத்திரங்கள், சந்திர சூரியனை உருவாக்குவதற்கு ஒரே வார்த்தை தான் பயன்படுத்தினார். ஒரே வார்த்தை பயன்படுத்தினார். கவனிச்சுக்காங்க, ஒரே வார்த்தை பயன்படுத்தினார். வெளிச்சம் உண்டா கடவுது, வானம் உண்டா கடவுது, சமுத்திரம் உண்டா கடவுது வார்த்தையை பயன்படுத்தினார். அதுக்கு அவருக்கு சரீரத்திலேயோ ஆத்துமாவிலேயோ
மாதிரி எந்த சூழ்நிலையில வேதனை கிடையாது. ஆனா கல்வாரி சிலுவையிலே மனுஷனுடைய ரட்சிப்புக்காக இயேசு தன்னுடைய சிலுவையில தொங்கும் போது சரீரத்துல வேதனை உண்டு, ஆத்மாவில வேதனை உண்டு, ஆவில வேதனை உண்டு. இங்க வார்த்தையில உருவாக்கல. அல்ல கவனிங்கள், அவர் மனுஷன் மேல் வைத்த அன்பின் நிமித்தம் அந்த ரட்சிப்புக்காக, நல்ல கவனிங்கள், ரட்சிப்பு எவ்வளவு விலையேறப்பட்டு என்பதை நீங்க சிந்திக்கணும். இந்த அண்ட சராசரங்கள் உண்டு போனதுக்கு ஒரு வார்த்தை பயன்படுத்தினார். அவருக்கு எந்த வேதனை கிடையாது, எந்த கஷ்டம் கிடையாது, எந்த பாடு கிடையாது. ஆனா மனுஷனுடைய ரட்சிப்புக்காக அவர் பாடுபடும் போது சரீரத்துல வேதனை இருந்து, ஆத்மாவில கஷ்டம் இருந்து, ஆவில மிகுந்த பாரமுள்ளவராய் காணப்பட்டார். அப்ப இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை உண்டு பண்ணுவதற்கு அவர் சரீரத்தில் வேதனைப்பட்டார். அப்ப நாம் பெற்றிருக்கிற ரட்சிப்பு, நாம் பெற்றிருக்கிற ஆத்ம மீட்பு, நாம் பெற்றிருக்கிற சரீர மீட்பு, இது அத்தனையும் இயேசு கிறிஸ்து சரீர வேதனையோடு பெற்றார். நல்லா கவனிச்சுக்காங்க. ஆனா மனுஷனுக்கு இந்த ரட்சிப்பு தான் அவனுக்கு இன்னும் புரியல. என்ன ரட்சிப்பு பண்ணணும், ரட்சிப்பு பண்ணியா அப்படின்னு கேட்டா, என்ன ரட்சிப்பு அப்படின்னு சொன்ன மாதிரி கேட்கான். கதை சோத்திரம், அவனுக்கு அந்த விவரம் ஒன்றும் சில புரியல. ரட்சிக்கப்பட்டவர்கள் கூட இன்னும் வழங்கல. ரட்சிக்கப்பட்டுடைய அந்த ரட்சிப்பு என்ன என்பதை ஒரு மனுஷன் அறிந்திருப்பானால், அவன் உண்மைப்படி அதை புரிந்திருப்பானால், நிச்சயம் ஆண்டுடைய பிரசனத்தை விட்டோ, ஆண்டுடைய சமூகத்தை விட்டோ, அவனுடைய மேன்மையான காரியத்தோடு சற்று கூட என்ன செய்ய மாட்டான், விலக மாட்டான். அது ரட்சிப்பு அவனுக்கு என்ன செய்யல, இன்னும் புரியல. இயேசு ஏற்றுக்கொள், மனம் திரும்பு, பாவத்தை விடு சொன்னா அவனுக்கு கஷ்டமா தோன்றுது. காரணம் என்ன? ரட்சிப்பு அவர் எப்படி உண்டு பண்ணினார் என்கிற விஷயம் அவனுக்கு என்ன இல்லை, தெரியல. கர்த்தர் ஸ்தோத்திரம். இவரால கவனிங்க, தோட்ட என்றால் கர்த்தருடைய சபை, அதை புரிஞ்சுக்காங்க. இது ஏன் உண்டு பண்ணினார்? அவர் உலாவுவதற்கு, அவர் வருவதற்கு, அவர் தங்குவதற்கு, அவர் பேசுவதற்கு தான் தோட்டத்தை என்ன செய்தார், உருவாக்கினார். ஆனா உண்டாக்கின தேவன், உண்டாக்கின தேவன் மனுஷனை உண்டு பண்ணி அந்த தோட்டத்துக்குள்ளே கொண்டு வந்தார். அப்போஸ்தலர் 2:47 நான் வாசியாண்டா. ரட்சிக்கப்படுற ஜனங்களை கர்த்தர் அனுதின சபையில சேர்த்து வந்தார். சேர்த்தது பாஸ்டரா, பாஸ்டர் அம்மாவா, விசுவாசியா, கர்த்தரா? ரைட், அது புரிஞ்சா? கர்த்தர் தான் சேர்த்தா. சரி, தானா சேர்த்தவன் போயிடுவான். அதாவது நம்ம 10 பேர் சேர்ந்து வாங்க, கொடுத்து வாங்கன்னு கூட்டி கொண்டு வச்சா ரொம்ப தூரம் வந்து இருப்பான். ஆனா என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது, போயிடுவான். ஏன்னா அவனுக்கு என்ன இல்லை, ரட்சிப்பு இல்லை. தேவன் அவனை அழைத்து கொண்டு வரல, பிதா நாட்டின நாத்தாக இல்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம். அதனால என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது. நம்ம நிறைய பேர வாங்கய்யா, கொடுத்து வாங்கய்யா, அரணைக்கு வாங்கய்யா சொல்லுவோம், வருவான். எங்க ஒரு சகோதரி முத்துன்னு ஒரு பொண்ணு வந்துச்சு, கிழக்க இருந்து, இல்லைங்களா? நான் அவ கஷ்டப்படுறாளே அப்படின்னு சொல்லுறதுக்காக அவ பிள்ளைக்கு, என் மூத்த பையனுக்கு 3 மாசத்துக்கு ஒரு 5,000 ரூபா வாங்கி கொடுக்குறேன். இப்போ போயிட்டு தான் இருக்கு. அவளுக்கு மாசந்தோறும் 1000 ரூபா அக்கௌண்ட்ல விழுது. இவ்வளவு வாங்கி கொடுத்தது நிக்கல. அவ சொல்லியிருக்கா, பாஸ்டர் பொறாமப்பட்டு நிப்பாட்டிட்டாருன்னு சொல்லி. பாவி, நான் நிப்பாட்டவே இல்லை, இன்னும் நான் சொல்லவே இல்லை. இந்த சம்பவம் அவ ஆராணிக்கு வரல, பிள்ளை ஆராணிக்கு வரல, சம்பவம் நினைச்சல எங்கேயும் சொல்லவே இல்லை. ஐயோ, அவ வாராணிக்கு வரட்டும், பிள்ளை வாராணிக்கு வரட்டும், அவளுக்கு நன்மையாக கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி அதை மட்டும் மனசுல வச்சு விட்டுட்டேன். ஆனா நிக்கல. காரணம் என்ன? ரட்சிப்பு இல்லை. அதான் விஷயம். நம்ம பிடிச்சி வச்சோம். கஷ்டப்படுறாளே, புருஷன் இல்லையே, ரொம்ப நெருக்கப்படுறாளே, அவ வந்து கண்கலங்கி அழுத போது எனக்கு தான் தெரியும். பஸ்ஸு கூட பைசா இல்லைன்னு சொல்லி எங்க அண்ணாக்கிட்ட 500 ரூபா வாங்கி அக்கௌண்ட் ஓப்பன் போனா இதெல்லாம் செஞ்சிருக்கோம். இப்போ அவ்வளவுதான், அவளுக்கு கசப்பா தோன்று, நிற்க முடியாது. நாம் எவ்வளவுதான் பிடிச்சி நிறுத்தினாலும் நிற்க முடியாது. அதனால அவர்களை கத்த சேர்க்கணும். அப்போ அந்த ஏதேனுக்குள்ளே ஆதாமு ஏவாளை கொண்டு வந்தது யாரு? கத்த. ரைட்,
புதிய ஏற்பாடு சபைக்குள்ளே என்னையும் கொண்டு வந்து யாரு? கத்த சோதரம். அதை நம்ம அறிஞ்சுக்கணும். நாம் கத்தரால் சேர்த்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், கத்தரால் நாட்டப்பட்டிருக்கிறோம். இந்த தெளிவோடு நம்முடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்வோமானால் நல்ல கத்த சோதரம். நல்ல கவனிங்க. இப்ப நான் சொல்ல போற இந்த தோட்டத்தினுடைய மேன்மை என்னன்னா, இந்த யோவான் 18:26 வாசித்த அந்த தோட்டத்தினுடைய என்னன்னா கவனிங்க, இது ஜெபிக்கிற தோட்டம். என்ன தோட்டம்? சுத்தமா சொல்லுங்க. ஜெபிக்கிற தோட்டம். இது கவனிங்க. தோட்டத்தில் ஒருத்தர் நிக்கணுமானா ஜெபம் பண்ணுற மட்டும் நிற்க முடியும். ஜெபம் பண்ணா நிற்க முடியாது. கத்த சோதரம். உங்க வாழ்க்கையில் அனுதின ஜீவியத்துல இருக்கணும். நீங்க ஜெபம் பண்ண அந்த தோட்டம் பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டே இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இன்னொரு தோட்டம் சொல்லு வாசிங்க. யோவான் 19:41. யோவான் 19:41. சரி, அப்போ அவர் சிலுவையில் அறையப்பட்ட பக்கத்துல இருந்துச்சு ஒரு தோட்டம் இருந்துச்சு. நீ புரிஞ்சுக்காங்க. அப்போ சிலுவையில் அறையப்பட்டதும் தோட்டத்துக்கு உள்ளதான் அவர் அறையப்பட்டார். அல்லேலூயா. தோட்டத்துக்கு வெளியே அல்ல, தோட்டத்துக்கு உள்ளதான். அந்த கல்லறை எங்கதான் இருக்கு? அங்கதான் இருக்கு. இதெல்லாம் ஆயத்தமாக்கப்பட்டது. கதை சோதனம். இப்ப என்னன்னா, இயேசு கிறிஸ்துவால் அந்த தோட்டம் நல்ல கவனிங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டுச்சு. என்ன மாக்கப்பட்டுச்சு? சரி, முதல்ல எது அந்த தோட்டம் எப்படி வாக்கப்பட்டுச்சு? அந்த தோட்டம் வேற, கிறிஸ்துவின் தோட்டம் வேற. அது ஜெபத்தினாலே, அழுகையினாலே, புலம்பலினாலே, வேறு இரத்த துளிகள் பூமி நிலையில் சிந்தப்பட்டனாலே அந்த தோட்டம் என்ன ஆயிடுச்சு? பரிசுத்தமாக்கப்பட்டுச்சு. இங்கே இயேசு கிறிஸ்து அறையப்பட்டதினாலும், இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை விட்டதினாலும், இயேசுவை கொண்டு வைத்ததினாலும் அந்த தோட்டம் என்னமாக்கப்பட்டுச்சு? பரிசுத்தமாக்கப்பட்டுச்சு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது யார் தோட்டம்னா, இது யோசேப்பின் தோட்டம். யாரு தோட்டம்? சொல்லுங்க. யோசேப்பின் தோட்டம். அரிமத்தி ஊரானாகிய யோசேப்பினுடைய தோட்டம். அந்த அப்போ யோசேப்புடைய தோட்டத்துல இயேசு கிறிஸ்து வைக்கப்பட்டனாலே பரிசுத்தமாக்கப்பட்டுச்சு. சரி, நம்முடைய வாழ்க்கையில நல்ல கவனம். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நல்ல கவனிச்சாங்க. நம்ம உங்களுக்கு விளக்கி செய்தார். ஆண்டவர் நம்ம அந்த 3 நிலைகளிலே தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். எப்படி சொல்லித்தாருன்னு கவனிங்க. ஒன்று, உள்ளே வாசம் பண்ணுகிறார். எங்க வாசம் பண்ணுகிறார்? உள்ளே. அது இரட்சகராக, மீட்பராக, ஆண்டவராக உள்ளே வாசம் பண்ணுகிறார். ஆனா மத்திய சுவிசேஷத்துல ராஜாவா வெளிப்பட்டிருக்கிறார். என்ன வெளிப்பட்டிருக்கிறார்? ராஜா. ராஜானா எங்க இருப்பார்? சூப்பர், ரைட், சூப்பர். குட். சிங்காசனத்துல இருப்பார். இப்ப கவனிங்க. ராஜா மேல இருக்கா, நாம் கீழே இருக்கிறோம். ராஜா எங்க இருக்கிறார்? மேல இருக்கிறார், நாம் கீழே இருக்கிறோம். அப்போ அவர் மேல இருக்கிற தேவனுக்கு கீழே நாம் இருந்தா அதுக்குரிய எல்லா நன்மையும் வரும். முதல்ல ரட்சகராக நமக்கு உள்ள இருக்கிறார். இப்போ ராஜாவாக எங்க இருக்கிறார்? மேல இருக்கிறார். அப்ப அவரு கீழே இருந்தோம்னா அந்த மக்களுக்கு ராஜாவால் என்ன செய்யப்பட வேண்டுமோ அதெல்லாம் செய்வார். அவர் கீழே இல்லாம இறங்கி போனா ஒண்ணும் கிடையாது. அதான் இன்னைக்கு உள்ள ஆவிக்குரிய உலகத்தில் உண்டான குழப்பம். அவர் கீழே இருந்துட்டா பிரச்சனை இல்லை. அவரை விட்டுட்டு வேற எங்கேயும் போனா பிரச்சனை. அது வரவேண்டிய நன்மை செய்யாது, வரா. அதான் முக்கியம். அப்ப வரவேண்டிய நன்மை வரணுமானா அவர் கீழே இருக்கணும். அவருடைய ஆளுகையின் கீழே, அவருடைய பிரசனத்துக்கு கீழே, அவருடைய அதிகாரத்துக்கு கீழே, அவருடைய கையின் கீழே, அவருடைய நிழலின் கீழே இருந்துகிட்டே இருக்கணும். கீழ் இருக்கணும். மேல இருக்க யாரு? ராஜாதி ராஜா. அப்படி சொல்ல தேவன் தான் ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தா. அப்ப அவர் மேல இருக்கிறார். சரி, அடுத்தது இனி வரப்போற எப்படி வரப்போறாருன்னா நியாயாதிபதியா வருவார். எப்படி வருவார்? நியாயாதிபதியா, நியாயம் தீர்க்கிறவராக, நமக்கு நன்மைகளை கொடுக்கிறவராக, நாம் வாழ்ந்த வாழ்க்கைக்கு பலனை தருவதற்காக வருவார். கதை சோதரம். இப்ப அரிமத்தி ஊரான யோசேப்பு தான் தோட்டத்தையும் தான் கல்லறையும் கொடுத்தான்.
அவனுக்கு தேவன் இப்பொழுது ராஜாதி ராஜாவா இருந்து அவன் என்னென்ன செய்யணுமோ செஞ்சுட்டே இருக்கார். ரட்சகரா இருந்து அவனோடு கூட இருந்து நடப்பிக்கிறார். ஆனா அவன் எதிர்காலத்துல வருகிற காலத்துல அவன் நியாயாசனத்துல உட்காருவான். 1000 வருஷம் அரசாளுவான். இந்த பூமியில என்ன செய்வார்? அரசாளுவார். அப்பொழுது நாம் கர்த்தரால் பெற நன்மைகள் 1000 இருக்கும். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போ 2 தோட்டம் சொல்லியிருக்கேன். ஒன்று ஜெபத்தால் பரிசுத்தமாக்குற தோட்டம், இயேசு பாடுபட்டதுனாலும் ரத்தம் சிந்தினாலும் அல்லது இயேசு அடக்கம் பண்ணினாலும் பரிசுத்தமாக்கப்பட்ட தோட்டம். இன்னொரு தோட்டத்தை வாசிக்க போறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 12-16. உன்னத பாட்டு 4:12-16. சீக்கிரம் வாசிக்க. என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் நீ மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும். 16 வாடைய எலும்பு என் தோட்டத்தில் வீசு. என் நேச தம்முடைய தோட்டத்துக்கு வந்து கவனிங்க. இது கவனிங்க. இது நேசத்துக்காக உண்டாக்கப்பட்ட தோட்டம். எந்த தோட்டம்? நேசருக்காக இல்ல, நேசத்துக்காக உண்டாக்கப்பட்ட தோட்டம். இந்த தோட்டத்தில் அவர் வந்து அருமையான கனிகளை புசிப்பார். வாடையே தெண்டலே வீசு அப்படின்னா நறுமணம் கமல இந்த தோட்டம் வைக்கப்பட்டிருக்கிறது. இது உண்மையாகவே இருக்கிற தோட்டத்துல விசேஷமான தோட்டம் இந்த தோட்டம். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஏன்னா ஆண்டவர் மனுஷன் பூமியில வாழும் காலம் முழுவதும் இந்த தோட்டத்துக்கு அடிக்கடி வருவார். ஏன்? கனி புசிக்க வரும்போது வாடையே தெண்டலை அவர் வருவதனால வாடையே தெண்டலை என்ன செய்யணும்? வீசும். எதுக்கு? கமலும் நறுமணம் கமலுவதற்காக, நறுமணம் வீசுவதற்காக. நம்மில் மரண வாசனை வீசும், துர்வாசனை வீசும். அவரிலோ நற்கந்தமான வாசனைகள், மேன்மைக்குரிய வாசனைகள், ஆசீர்வாதமான வாசனைகளை வீசத்தக்கதாக தேவனாகி ஆண்டவர் செய்கிற கர்த்தரா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இதுல கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவனுடைய அன்பு இங்க கவனிங்க. தேவனுடைய அன்பு இங்க கவனிங்க. தேவனுடைய அன்பு இங்கே சித்தரிக்கப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு அன்பு கூறுகள் என்பதற்கு இந்த இடம்தான் அளவுகோலா மாற்றப்படும். நீங்க எந்த அளவுக்கு அன்பு கூறுகள் என்பதற்கு இங்கதான் அளவுகோலா மாற்றப்படும். நான் சின்ன உதாரணம் சொல்றேன். இங்க பாருங்க, நிறைய பாவம் பண்ணி இருக்கிறவன், பாவம் செய்தவன், பாவம் செய்தவள், பாவம் செய்யப்பட்டவள் கவனிங்க, ஆண்டவரிடத்துல அதிக அன்பு கூறுவாங்க. பாவம் கொஞ்சம் தான் செஞ்சிருப்பாங்க. அவங்க ஆண்டவரிடத்துல எப்படி சொல்லுவாங்க? டீசெண்டா, ஹல்லேலூயா, பேசுவாங்க, க்ளோரி, ஹல்லேலூயா அனுப்பிடுவாங்க. ஆனா ஆண்டவரிடத்துல அதே பாவம் செஞ்சவன் கண்ணீரோடு, மனவேதனையோடு, சஞ்சலத்தோடு, இப்படிலாம் செஞ்சேனே, இப்படிலாம் நடப்பித்தேனே, ஆனால் என்னை அவர் கொண்டு போடலையே, என் கிருபையா இருந்தாரே, என்னை தாங்கினாரே, சுமந்தாரே, என்னை என் பாவங்களை அக்கிரமங்களை எல்லாம் முதுகுக்கு பின்னால் தூக்கி போட்டாரே, சமுத்திரத்தின் ஆழத்திலே தள்ளி போட்டாரே, அது எண்ணாமல் இருக்கிறாரே என்கிற எண்ணம் அந்த ஆத்துமாவுக்கு, அந்த ஆவியிலே உண்டாகும் போது அந்த ஆளு மனங்கசம் என்ன செய்யும்? அழு. சீமோன் என்கிற ஒரு குஷ்டரோகி இயேசு கிறிஸ்துவ விருந்து கூப்பிட்டுருக்கான். போனது பேசிட்டே இருக்கான். இயேசு கிறிஸ்துவ பச்சை தண்ணி கூட கொடுக்கல. ஏன் கொடுக்கல சொல்லுங்க? பொதுவாக உங்க வீட்டுக்கு வந்தா என்ன கொடுக்கணும்? நீங்க முதல்ல தண்ணி கொடுக்கணும். செம்ப சுத்தமா கழுவி, சில ஆட்கள் கழுவாமே கொடுத்துருவா. கருவாட்டி தண்ணி வச்சிருக்கோம், மீன் குழம்பு வச்ச செம்பு, மண்ணை குடிக்க முடியுமா? அது கொஞ்சம் கூட யோசிக்காம அடுத்த ஆள் வந்திருக்கு நம்மளா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்க சுத்தமா கழுவி ஒரு ட்ரிப்பு கூட அப்படி பார்த்துட்டு தண்ணியை அழகா கொண்டு நீட்டா கொடுக்கணும். அது அந்த காலத்துல உள்ளவங்க பழக்கம். தண்ணி கொடுப்பாங்க. முந்தின காலம் சொல்றேன், இப்போ ஒரு
35 வருஷத்துக்கு முன்னால தண்ணி கொடுத்து அடுத்த நிமிஷம் கரப்டி கொடுப்பாங்க. கரப்டி தண்ணியும் கரப்டி குடிச்சாலே காபி குடிச்ச மாதிரி ஆயிடும். ஆமா, விளங்குதா? இப்போ கேட்போக கிடையாது. நீ குடிச்சியா, சீக்கிரம் எப்போ போக, வந்த சீக்கிரம் எப்போ போக அப்படின்னு கேட்பாங்க. இந்த உலகம் போயிட்டு இருக்கு. ஆனா கவனிங்க, ஆண்டவரிடத்துல உண்மை அன்பு கூறுவாங்க, அவன் ஒண்ணு கூட கொடுக்கல. ஆனா இந்த பொண்ணும் அந்த பரிமள தைலத்தை உடைச்சி மேலிருந்து கீழே வர வார்த்து அழுது தான் தலைமுடினால் இயேசுடைய பாதத்தை முத்தம் செய்து தொடச்சா. அவ பாவி, கொடூர பாவி. அவன் பரிசுத்தவான். யாரு? சீமோன். தான் அவர் பார்த்த தொடுதவா இன்னாலும் கண்டிருந்தா தொடான்னு சொல்லிருப்பாரு. சொல்லலையே அப்படின்னு அவனுக்கு பொக்கு பொக்கு பொக்குன்னு வருது. அவர் சொல்றாரு, இல்லே உன் வீட்டுக்கு நீ கூப்பிட்ட, நீ தண்ணி தந்தியா? தண்ணி தரல. அவ பாரு, கண்ணீரால் நினைக்கா, பரிமளத்தால் நினைக்கா. அவன் தலைமையில ஸ்திரீகளிலே அதிக கனம் பெற்றது தலைமுடி. சரி, அதை போனா அது இன்னொரு பக்கம் போயிடும். கவனிச்சுக்காங்க. அதை வச்சு மேன்மையா என்னப்பட்டது அப்படி பாத்திர செய்தா தொடக்க. இனி எனக்கு என்ன வேணும்? ஏசியனை ரட்சித்தா, ஏசியன் பாவத்தை மன்னித்தார் அப்படின்ற உரிமை இருந்ததுனால தனக்கு உரியதெல்லாம் இயேசுன்னு சொல்லி அவ கொடுத்த அன்பு கூறுவார். அப்போ அந்த உன்னதமான சொல்லப்பட்ட நேசத்துக்காய் உண்டாக்கப்பட்ட தோற்றத்துல நாம் ஆண்டோடத்துல 1 நிமிஷமோ 2 நிமிஷமோ 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ 1 மணி நேரமோ 2 மணி நேரம் 3 நேரமோ அந்த தோட்டத்துல உட்கார்ந்து அவருடைய பாதத்தை கண்ணீரால் நினைத்தாதான் நேசத்தின் உச்சிதத்தை அவர் கொடுக்கிறோம் என்ற அர்த்தம். அளவே இல்லை, நினைக்கவே இல்லை அப்படின்னா நீங்க கொடூர பாவம் செய்யற அர்த்தம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அதை நீ பார்த்துக்காங்க. சரி, கவனிக்க சொல்லலேலூயா. அடுத்த ஒரு தோட்டம் ஏசாயா 58:11. சீக்கிரம் வாசிங்க. ஏசாயா 58:11. இல்ல ஏசாயா 58:11. அதான் கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி கவனிகள் மகா வறட்சியான காலங்களில் ஒரு ஆத்துமாவை திருப்தியாக்கி நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும். கவனிங்க, இங்க கவனிங்க, கவனிங்க. நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் என்ன தோட்டம் சொல்லுங்க. புதிய ஏற்பாட்டுல நீங்க வாசிக்கான சொல்லுங்க. நான் நட்டேன், அப்போல்லோ நீர் பாய்ச்சிதான், விளைய செய்வது கர்த்தர். அப்போ தண்ணீர் பாய்க்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கு. தண்ணீர் பாய்க்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கு. அப்ப இந்த தோட்டம் என்ன தோட்டம்னா பராமரிப்பு இருக்கிற தோட்டம், கரிசனை உள்ள தோட்டம். நீர் பாய்ச்சிறவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். சபைக்கு கண்காணி அளிக்கப்பட்டவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் என்ன பண்றாரு? நீர் பாய்ச்சிறார், விளைய செய்வது கர்த்தர். ஹல்லேலூயா. சரி, இதுல ஒரு பகுதி சொல்றார். நான் நட்டேன். யார் நட்டா? பவுல். கவனிங்க, பவுல் நட்டார். அவன் சொல்ற. ஆனா பவுலை கொண்டு கர்த்தர் நட்டார். அதான் அதனுடைய விரிவாக்கம். நாம் விதை விதைக்கும், கவனிங்க, விதை விதைக்கணும், சொல்லணும். ஆனா அந்த விதைய நமக்குள்ள இருந்து அவர் விதைக்கும்படி நம்ம போராடணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப நான் விதை விதைக்க, ஞாயிற்றுக்கிழமை தோறும் விதை விதைக்க இல்லைங்களா? ஆனா விதை விதைக்கிறத நான் சொல்லியிருக்கேன், ஆண்டவரே நான் இந்த பிரசங்கம் பண்ண போறேன், எனக்கு கிருபைத்தார், எனக்கு ஞானந்தார், எனக்கு அறிவைத்தார், ஜனங்களுக்கு சொல்ல வேண்டிய பிரகாரம் சொல்ல உதவி செய்யும். அது அவர்களுக்குள்ளே தைக்க, அவருக்குள்ளே விதையா விதை முளைக்க, அது பலம் தர நீ உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி ஜெபத்துல சொல்லியிருக்கேன். அப்போ என்ன சொல்ல, அப்போ நடுவதும் அவர் தான், நீர் பாய்ச்சுவதும் அவர் தான், விளைய செய்வதும் அவர் தான். ஆனா மனுஷன் மூலமா செய்தார். ஹல்லேலூயா. அப்ப செய்கிறவர்களுக்கு
கர்த்தர் உதவி செய்கிறார், அது உண்மை. கர்த்தர் சோதரம். இந்த தோட்டம் செழிப்பான தோட்டம். ஆனா என்ன தோட்டம்னா கரிசனை உள்ள தோட்டம். அல்லேலூயா. சரி, உங்கள் ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் கரிசனை உள்ளவரா இருக்கிறார். உங்களை செழிப்பாக்கும்படி, உங்களை உயர்த்தும்படி, உங்களை நீர் பாய்ச்சல் தோட்டத்தாலே போல மாற்றுவதற்கு அவர் எப்படி இருக்கிறாரு? கரிசனை உள்ளவரா இருக்கிறார். அப்போ உங்களுக்குள்ளே செழிப்பு உண்டு பண்ணுவதற்கு சபையின் கண்காணியா இருக்க பரிசுத்த ஆவியானவர் கரிசனை உள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். அதை நான் சொன்னா சொல்லிட்டே போவேன். கவனிங்க, அடுத்த வசனத்தை வாசிக்க போறோம். ஏசாயா 62:11. ஏசாயா 62:11. சீக்கிரம் வாசிங்க. ஏசாயா 62:11. நீ சீயோன் குமாரத்தியை நோக்கி உன் ரட்சிப்பு வருகிறது. ஏசாயா 62:11. தோட்டம்னு வருமா பாரு. இல்ல இல்ல, அது தோட்டம் வரும். சரி, இருங்க, நான் சொல்லிடுறேன். அது 62 இருக்கும். அதான் வசனம் சொல்லு. 61. நான் அதான சொன்னேன். 61:11 சொன்னேன். அப்படியா? 62:11 சொல்லணும். பரவாயில்ல. கவனிங்க, வாசிமா, திரும்ப வாசிமா. போய் இது என்னன்னா ஆசீர்வதிக்கப்பட்ட தோட்டம். என்ன தோட்டம்? ஆசீர்வதிக்கப்பட்ட தோட்டம். கர்த்தர் ஸ்தோத்திரம். கண்ணு தான் நம்மளை மறக்குது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அதாவது இப்போ ஒரு கண்ணாடி இருக்கு, இந்த கண்ணாடி போட்டா இந்த கண்ணாடி செட் ஆயிரும். அதுவும் பழைய கண்ணு தான் வரும். இது பழைய கண்ணாடி. அதனால இதை நான் ஸ்டாண்டர்டா போடாம ஒதுக்கி வச்சிருக்கிறேன். இப்ப நான் எழுதி வச்சிருக்கிற எழுத்த பார்க்கறதுக்கும் கண்ணு என்ன செய்யுது? ஒரு மாதிரி சேடம் அடிக்கும். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த மேல இருக்கிற வெளிச்சத்தினால தெரிவிக்கட்டும். இப்ப இதுல என்னன்னா, இது ஆசீர்வதிக்கப்பட்ட தோட்டம். என்ன தோட்டம்? சத்தமா சொல்லுங்க. ஆசீர்வதிக்கப்பட்ட தோட்டம். கவனிங்கள், 5வது தோட்டம் என்னன்னா, நாம் ஆசீர்வாதமா இருப்பதற்காக பலனை தேவன் தருகிற ஆசீர்வாதமான தோட்டம். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். அடுத்து என்னன்னா, கவனிங்கள், கீழ்ப்படியாம என்னும் பாவத்தினால் பாழாக்கப்பட்ட தோட்டம். அது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1 25 24 வசனம் வர. அதுல 2 வசனம் மட்டும் வாசிமா. ஆதியாகமம் 3:2-3 வாசி. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தையும் 3ஆம் வசனத்தையும் வாசி. தோட்டத்தில் உள்ள இந்த அம்மா போய் சொல்லுதா, படுபாவி. அதாவது தொடக்கூடாதுன்னு சொல்லல, புசிக்க கூடாது மட்டும் சொன்னார். அப்படிதான் சொன்னாரு. அடப்பாவியா இப்படி முழிக்கிய, தொடக்கூடாதுன்னு சொல்லல, தொடலாம், புசிக்க மட்டும் கூடாது. இந்த அம்மா சொல்லுதா, புசிக்க கூடாது, தொடக்கூடாது. இது முதல் கேடு உண்டு பண்ணின அந்த அம்மா கடிகாரி. கர்த்தர் ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. இந்த அம்மா மட்டும் இந்த அம்மா மட்டும் அவன் பேசுறான்ல, எங்க வீட்டையா வரட்டும், அவர்கிட்ட அதுக்கப்புறம் பேசிக்கிட்டோம்னு சொல்லியிருக்கலாம், அதோட முடிச்சிருக்கலாம். ஆனா பேச்ச கொடுத்தா. கிரேஸ் சொல்லுங்க, கவனி. எதிர்காலத்துக்கு சொல்றேன், இப்போ எதிர்காலத்து சொல்றேன். யார் வந்தாலும் எங்க வீட்டையா வரட்டும், அவங்ககிட்ட பேசிக்கலாம், அதோட முடிச்சிடணும். சட்ட டமா டிமார் போட்டு கோத்தராஜ் போட்டு மூட்டிடணும், அதோட முடிஞ்சு போகும்.
அப்படியா அப்படி இழுத்தா முடிஞ்சு போச்சு. பேச்சு தொடரும். பேசுறதுனால கண்டிப்பா பாவம் செய்யாம இருக்க முடியாது. பாவம் கண்டிப்பா செய்வோம், கூட்டி குறைப்போம். அப்ப அந்த நிலைமைக்கு நாம் ஆளாகவே கூடாது. அல்லேலூயா. சில ஏண்ட வசனம் கேட்பாங்க, எனக்கு தெரியாத விளக்கத்தை நான் சொல்ல முடியாது, தெரிஞ்ச விளக்கத்தை மட்டும் சொல்லுவேன். தெரியலையா, தெரியவே தெரியாதுன்னு அடிச்சிருவேன். அதுக்காக அந்த ஆள் பேசுறாங்க, பேசாம போனாலும் தெரியுது, அதை பற்றி பிரச்சனை கிடையாது. தெரியாத தெரிஞ்சிடணும், அது பேசினா அது திரும்ப பாவம் செஞ்ச மாதிரி ஆயிடும். அப்ப கவனிக்க, இந்த தோட்டத்தில் என்னன்னா நல்லா கவனிச்சுக்காங்க, கீழ்ப்படியாம என்னும் பாவத்தினால் அழிக்கப்பட்ட தோட்டம். பாழாக்கப்பட்ட தோட்டம், அழிக்கப்பட்ட தோட்டம் இல்ல, பாழாக்கப்பட்ட தோட்டம். அடுத்த ஒரு தோட்டம் சொல்லியிருந்தேன், கவனிங்க. சொல்லிட்டு அடுத்த பக்கம் போறேன், நேரம் ஆயிட்டு அதனால வேகமா இருப்பார். கதை சோத்துரு கவனிங்க. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 28 31 வரையும் வாசித்தீங்கன்னா அங்க ஒரு தோட்டம் இருக்கு. வாசிங்க. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 28 31 வரை. நீங்கள் தெரிந்து கொண்ட தோப்புகள் நிமித்தம் ஞானம் அடைவீர்கள். இது வர வார்த்தைகள்னா கவனிங்க கவனிங்க. பாவத்துக்கு தண்டனை பெற்ற தோட்டம், பாவத்துக்கு தண்டனை பெற்ற தோட்டம். 7 தோட்டத்தை சொல்லியிருக்கேன். இது 7 சபதம். இந்த 7 தேவன் உலாவிற்கான இடம். இந்த 7க்குள்ளும் நம்முடைய ஜனங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. சரி, கவனிங்க. இந்த தோட்டத்துக்குள் உலாவுகிற பரிசுத்த ஆவியானவரை நாம் எப்படி தூக்கப்படுத்துகிறோம் அதை மட்டும் சொல்லி, இனி நாம் தூக்கப்படுத்தக்கூடாது நம்முடைய வாழ்க்கையில. இந்த தோட்டத்தில் உலாவுகிற தேவனையும் அல்லது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் பரிசுத்த ஆவியானவரை தோட்டத்தில் நினைச்சக்கூடாது, துக்கப்படுத்தக்கூடாது. கவனிங்க கவனிங்க. எனக்கு எவ்வளவுதான் கோபம் வந்தாலும், எவ்வளவுதான் எரிச்சல் வந்தாலும், இங்க இருக்கிற யாராவது ஒரு ஆள் எரிச்சல் மூட்டக்கூடிய அளவுக்கு செய்களை செஞ்சாலும், இதை ஃபுல் பிட்ல நின்று நான் கோபப்படவே கூடாது. சொல்லலேலூயா, சொல்லலேலூயா. கோபம் வரும், அந்த அந்த செயல்முறைகளை பார்க்கும்போது கோபம் வரும், பீரிட்டு வரும். நான் என்ன செய்யணும்னா, பரிசுத்த ஆவியான துக்கப்படுத்தாதபடிக்கு அடக்கணும். யார? கரெக்ட், என்னை அல்ல, என்னில் எழும்புகிற கோபத்தை அடக்கணும். அந்த 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 நிதானமுள்ள வாழ்க்கை வாழ நாம் பழகணும். அது உடனே வந்துடாது. அந்த ஆண்டரோடு பழக பழகத்தான் செய்யும், வரும். கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்போ ஆவியானவரை நாம் எப்படி துக்கப்படுத்துகிறோம், அதுல உலாவுகிற தேவடத்துல உலாவுகிற தேவனை நாம் எப்படி துக்கப்படுத்துகிறோம் என்பதற்கு அடையாளமாக நான் அதை சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். வாசிப்போம். 2 கொரிந்தியர் 4:13. இல்ல இல்ல, எபேசியர் 4:30 முதல் வாசிங்க. எபேசியர் 4:30 போய் வாசிங்க, வேகம் வாசிங்க. எபேசியர் 4:30. அன்றி நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று மீட்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை என்ன படுத்தாதீர்கள், துக்கப்படுத்தாதீர்கள். ஃபர்ஸ்ட் கவனிங்கள், துக்கப்படுத்தவே கூடாது. ஜான் ஜோசா கவனி, நீங்க அந்த வருகிற நேரம் தேவனை துக்கப்படுத்துது. ஒரு அட்வான்ஸா கரெக்டா ஒரு 4:15 நீங்க இங்கன்னு தான் இருந்து வாரிய மேல, ரொம்ப தூரத்துல எங்க இருந்து வராங்க, ரொம்ப தூரத்துல வராங்க அப்படின்னா சரி 10 நிமிஷம் லேட் ஆயிரும், வச்சிரும். பாஸ்ட் வராங்க, லேட் ஆயிரும், தூத்துரும், இல்லை ஏதாவது சின்ன வழியில் யாராவது வழி மறிப்பாங்க, பேசிட்டு வர வேண்டி இருக்கும். கதை சோதரம் விளங்குதா? அப்போ என்னன்னா, அது ஆவியான துக்கப்படுத்தாத அளவுக்கு நாம் நடக்கணும். கதை சோதரம். அப்போ கவனிங்கள், மீட்கப்பட்ட
நாம் மீட்ட பரிசுத்த ஆவியானவரை எந்த விதத்தில் துக்கப்படுத்தக்கூடாது. எப்போ துக்கப்படுத்துவோம்னா 2 கொரிந்தியர் 4:13 வாசிங்க. 2 கொரிந்தியர் 4:13 சிம்பிளா தான் இருக்கும், துக்கப்படுத்துவோம் பாருங்க. 2 கொரிந்தியர் 4:13 இப்ப பாருங்க, விசுவாசிக்கிறபடினால பேசுகிறோம், விசுவாசிக்கிற ஆவியினால். கவனிங்க இங்க கவனிங்கள். இந்த வசனத்துல அதுக்கு விடுதலை விளக்கம் இல்லை, அவங்க விளக்கம் சொல்லித்தார. கவனிச்சாங்க. திரும்ப வாசிமா அந்த வார்த்தையை. விசுவாசித்து ஆகையால் பேசிருக்க எழுதினபடி நாங்களும் காணுங்கள், நாங்களும் அந்த விசுவாசத்தின் நான் வருகை தாமதித்தால் எனக்கு தேவன் தீர்க்காய்ச்ச கூட்டி தந்தார். இந்த சபையில 100 பேர் இருக்கணும். இந்த சபையில் எத்தனை பேர் இருக்கணும்? 100 பேர். 100 பேரும் ஞானஸ்தானம் பெற்று திருவெடுக்கிறாளா இருக்கணும். வந்துட்டு போற மாதிரி, மாமியாட்டு வந்து போற மாதிரி இருக்க அந்த ஆள் இல்லை, 100 பேரா இருக்கணும். இப்ப இது நான் சொல்லுவது நான் பெற்ற விசுவாச ஆவியில சொல்றேன். சரி, இப்ப இதே நிலையில அவிசுவாசப்பட்டேனா அதுதான் தேவ ஆவியை துக்கப்படுத்துறது. சரி, நான் சொல்லுனேன், நீங்க எதிர்பார்க்க உங்க பிள்ளைகள் உங்க சொல்லுக்கோ வடக்கையும் தெற்கையும் கீழ்படியா போகுது. இப்ப நீ என்ன செய்யணும்? நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இது கர்த்தருடைய வார்த்தை. அப்போ செய்யற கிரியை பார்த்தா ரட்சிக்கவே பட மாட்டான் அப்படி சொல்ல போல் இருக்கும். ஆனா அதுக்கு நீங்க இடம் கொடுக்க கூடாது. என்றால் நீங்கள் பெற்றுகிற ஆவி என்ன ஆவி? விசுவாசத்தின் ஆவி. ஆதலால் என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவார்கள், ஞானஸ்நானம் பெறுவார்கள், என் பிள்ளைகள் நல்லா இருப்பார்கள், என் பிள்ளைகள் எதிர்காலத்தில் மகிமையான வாழ்வார்கள் அப்படின்னு யோசுவா அந்த பகுதி அந்த விசுவாசத்துக்குரிய இருக்கணும். அப்போ இதுக்கு மாறாக அவிசுவாசப்பட்டா அதுதான் தேவ ஆவியை அல்லது தேவனை, கர்த்தரை துக்கப்படுத்தும். உங்களுக்கு புரியுதா? புரிஞ்சே தெரியுதா? ஏஸ் அப்பா அந்த சோத்திரம். இப்ப ஆத்தியப்ப என்ன கொடூரம் பண்ணினாலும் அவ வசந்தா நம்ப வேண்டியது விசுவாசிக்க என்ன? நாம் பெற்றிருக்கிற ஆவி இந்த தேவனை, இந்த பையனை ரட்சிப்பார் என்று விசுவாசத்தின் ஆவி. அதுக்கு மாறாக அவன் செயல்படுவான், அப்போ விசுவாசிக்கணும். எங்க அப்பா கடுமையான குடிகாரன், குடியிலும் மடா குடிப்பார். கர்த்தர் ஸ்தோத்திரம். எங்கேயும் போக முடியலையா, என் வள்ளியம்மா வாங்கி கொண்டு கொடுத்துருவா. அப்போ அதாவது ஒரு சிவப்பு பாட்டில் இருக்கும், அது என்னமோ ஒன்று சொல்லுவாங்க விளக்குங்களா, அது அந்த கொண்டு கடையில் கொண்டு போடுவானுவா, வியாபாரம் நடக்கும், அது வாங்கி கொண்டு கொடுத்துருவான். எப்படியும் தம் புருஷனுக்கு எப்படியும் கொடுத்தானோ கொடுத்துருவா. கர்த்தர் ஸ்தோத்திரம். அவ வச்ச அன்பு நேசம் போட்டுரும், ஒரு பிரச்சனை இல்லை, கவனிங்க. ஆனா அதே ஆளு குடியாம மனம் திரும்பி தேவனிடத்துல வந்து இந்த அனுபவத்தை பெறுவதற்கு நான் கர்த்தரை விசுவாசித்தேன். நான் திருக்குடி சர்ச்சில் அந்த பழைய சர்ச்சில் அங்கிருந்து 2வது ஜன்னல்ல, அதாவது புல்பிட்ல 2வது ஜன்னல்ல வட பக்கம் ஏஞ்சிட்டு சொல்லுவேன், நானும் என் வீட்டாரமோ என்றால் கர்த்தரையே செயல்பட்டு சொல்லுவேன். சொல்லும் போது இருக்க ஆளை பூரா சிரிப்பாங்க. இவனுக்கு இதே பழக்கம்தான், இதே சொல்லுதான், இதே நிலவைதான், எத்தனை வருஷமா சொல்லிட்டு இருக்கான், இன்னும் ஒண்ணு அது அசையமாட்டுக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சிரிப்பாங்க. பட் ஊழியக்காரங்களை சேர்ந்து, ஆனா ஒரு காலம் வந்துச்சு, அத்தனையிலும் கர்த்தர் மாற்றத்தை கட்டளையிட்டார். அல்லேலூயா. நான் சொல்லும் காலம் அதுக்கு ஏற்றது இல்லை, நம்பக்கூடிய ஏதும் இல்லை.
எந்த சாத்தியமும் கிடையாது. ஆனா ஆண்டவருக்குள்ள 6 வருஷம் சொன்னேன். சொல்லும் போதெல்லாம் சிரிப்பாங்க. நான் எரிச்சாலே ஒரு குரூப் தான் சிரிக்கும். நான் வாலி வச்சுட்டா வாலிய போட போறான் அப்படின்னு சொல்லி நான் அப்படிதான் வாலிதான் பாடுவேன். அவ்வளவுதான் தெரியும். சொல்லிட்டு என் பாடல உட்காந்துருவேன். அவ்வளவுதான். சாட்சி சொல்லிட்டாமோ எல்லாம் கை தட்டுவோம். அவனு ஒரு கை தட்டுவாங்க. உட்காந்துட்டு வந்துடும். அப்படி எல்லாம் கேலி பண்ண இடத்துல ஆண்டவர் மாற்றத்தை கட்டளையிட்டார். இப்ப நான் கவனிங்க, முதல் பகுதி ஆண்டவரை எப்படி துக்கப்படுத்துறோம்? அவிசுவாசம் கொள்வோமானால் துக்கப்படுத்தும். அல்லேலூயா. அப்ப அவிசுவாசத்தினால நாம் துக்கம் அடையக்கூடாது. கதை சோத்திரம். ரோமர் 15:13. ரோமர் 15:13. சீக்கிரம் வாசிங்க. நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் கவனிங்க, விசுவாசத்தினால் உண்டாகிற கவனிங்க கவனி, விசுவாசத்தில் உண்டாகிற எல்லா விதமான சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. அப்போ அதுல அவிசுவாசம் வந்தா நிரப்ப முடியாது. அப்ப விசுவாசிக்கும் போதுதான் ஒரு தேவ பிள்ளை தேவனை துக்கப்படுத்தவில்லை. யார் அவிசுவாசம் கொண்டாங்களோ அவர்கள் தேவனை செய்யறாங்க, துக்கப்படுத்துறாங்க. இப்ப அர்ஜுன் கேட்கிறேன், எனக்கு கவர்மெண்ட்ல வேலை கிடைக்குமா? பணம் கிடைக்கும்? பணம் கொடுக்காம சொல்லுங்க. சொல்ல முடியல பாருங்க, சொல்ல முடியல. விசுவாசம் இல்லை. இப்ப என்ன நினைக்கிறான்? எல்லாம் கவர்மெண்ட்ல பணம் கொடுத்தாதான் வேலை கிடைக்கும் அப்படிங்கிற அந்த அதனால் நிரம்பி இருக்கான். இப்போ அது என்ன செய்யணும்? அடிச்சு உடச்சி தூரப்பட்டு நான் ஆராதிக்கிற கத்த, நான் சேவிக்கிற கத்த, இந்த அரசாங்கத்துக்கு பணம் கொடுக்காம நான் படித்திருக்கிற இந்த படிப்புக்கு கவர்மெண்ட்ல எனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுதுதான் விசுவாசம். கத்தருக்கு சோத்திரம். சரி, அப்போ ரெண்டாவது முதல்ல நம்முடைய வாழ்க்கையை ஆண்டத்துக்கு கொடுத்தது அவிசுவாசம். 2 வாசிப்போம். கத்தர் சோத்திரம். யோவான் 16:8. யோவான் 16:8 இல்ல 16 1:6. அந்த 18 சரிதான். 16-18 1 யோவான் 5:6. 1 யோவான் 5:6. சீக்கிரம் வாசிங்க. 1 யோவான் 5:6. 1 யோவான் 5:6. ஆவியானவர் சத்திய ஆவியானவர். என்ன ஆவியானவர்? சத்திய ஆவியானவர். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கும். இப்ப கவனி. இப்ப 2வது என்னன்னா, சத்தியத்துக்கு யார் கீழ்ப்படியாதவர்களோ அவர்கள் தேவ ஆவியை என்ன செய்றாரு? துக்கப்படுத்துறாரு. சத்தியத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள். கதை சோத்திரம். அதை புரிஞ்சுக்கிட்டா சரிதான். கதை சோத்திரம். 3வது வேகமா சொல்லியிருந்தேன். கதை சோத்திரம். 1 கொரிந்தியர் 2-ம் அதிகாரம் 10-11. 1 கொரிந்தியர் 2:10-11. 1 கொரிந்தியர் 2-ம் அதிகாரம் 10-11. அந்த ஆவியானவர் காணுங்க, இந்த வார்த்தை காணுங்க. இங்கதான் ஆபத்து. அந்த ஆவியானவர் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். கவனிங்கள், மனுஷனுள்ள ஆவியை அண்டி. அப்படி போல சரி, கவனிக்க.
இது உங்களுக்கு ஆபத்து இல்லை, எங்களுக்கு தான் ஆபத்து. பிரசங்கிக்கிற எங்களுக்கு தான். வசனத்தை என் விருப்பப்படி நான் போதித்தேனானால் ஆவியானவரை துக்கப்படுத்துறேன். வசனத்தை அவர் விருப்பப்படி, ஏன்னா இந்த வசனத்துக்குரிய நீளம் அகலம் ஆழம் யார் தான் அறிஞ்சிருக்கா? அவர் தான் அறிஞ்சிருக்கிறார். அவர் தான் இதுக்கு என்ன செய்யணும்? விளக்கம் சொல்லணும். அல்லேலூயா. அப்ப நான் என் விருப்பப்படி போனேன்னா, வசனத்தை என் விருப்பப்படி நான் கொண்டு போவேனா ஆண்டவர் செய்றேன், துக்கப்படுத்துறேன். அவர் விருப்பப்படி நான் போவேனால் அவர் சந்தோஷப்படுத்துறேன். அப்ப மூணாவது துக்கப்படுத்துறேன்னா, வசனத்தை என் விருப்பப்படி நான் போதிக்க கூடாது என்று கர்த்தர் நம்ம சொல்றோம். அல்லேலூயா. கர்த்தர் சோதரம். அடுத்தது நான் சொல்ல விடுகிறேன், கவனிங்கள். நான் ஒவ்வொருவரும் நமக்குன்னு சொந்த புத்தி இருக்கு. உங்க ஒவ்வொருவருக்கும் சொந்த. இப்ப இன்னைக்கு பாட்டு பாடுறோம் வரல, எங்கனுக்கா அவன் அம்மாவும் மனைவியும் சொல்லிதான் இன்னைக்கு நைட்டு ஸ்டார் போடல, சாப்பாடு கிடைக்காது. அப்போ ஆறாரம் முக்கியமா சாப்பாடு முக்கியமா? சாப்பாடு தான் முக்கியம். அதனால விறுவிறுன்னு வள்ளியில் போய் 4 ஸ்டாரை வாங்கி அவன் அம்மா வீட்டில் முனைஞ்சு கணக்க 4 ஸ்டாரையும் எங்கேயும் கொண்டுக்கிட்டு அவன் போறான். ஃபோன் பண்ற, எங்கடே இருக்க? பாஸ்டர் இன்னைக்கு வர வாய்ப்பு இல்லை பாஸ்டர் அப்படின்னா. அப்ப பாருங்க, அவனை வேற பக்கம் செஞ்சுட்டு நான் விவரம் சொல்லியிருக்கேன், நீதான் பாட்டு பாடணும், நீதான் ஆரா நடத்தணும், இதெல்லாம் சொல்லியிருக்கேன், ஆனாலும் தப்பிட்டான். அவ காரணம் என்ன? சொந்த புத்தி, சுய புத்தி. இப்ப நமக்கு இருக்க வேண்டியது சொந்த புத்தியும் சுய புத்தியும் இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் சோதரம். அப்போ சுய புத்தியில மேல் சாய்ந்தா ஆவியானவரை துக்கப்படுத்துறோம். தேவன் தருகிற புத்தியிலே நாம் சார்வோமானால் நாம் ஆவியானவரை சந்தோஷப்படுத்துறோம். ஏசாயா 11:2, ஒரு ஆள் 1 கொரிந்தியர் 12:8. சீக்கிரம் வாசிங்க. ஏசாயா 11:2, ஒரு ஆள் 1 கொரிந்தியர் 12:8. கொஞ்சம் சீக்கிரம் வாசிங்க. நான் 2-3 வேகமா சொல்லிட்டு நான் நிறுத்த விரும்புறேன். வாசிங்க. ஏசாயா 11:2, ஒரு ஆள் 1 கொரிந்தியர் 12:8. ஞானத்தையும் உணர்வையும், ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி. யாருடைய ஆவி? தேவனுடைய ஆவி. வழங்குதா? அடுத்தது 1 கொரிந்தியர் 12:8. ஏசப்பா. ஒருவன் ஆவியினால் ஞானத்தை போதிக்கும். நிப்பாட்டியாச்சு, அவ்வளவுதான, முடிஞ்சு போச்சா? வசனத்தை போதிக்கிற ஆவி, ஞானத்தை போதிக்கிற ஆவி. அப்ப அந்த அனுபவம் இருந்தாதான் அவன் ஜெயித்து நினைச்ச முடியும், கடந்து போக முடியும். அல்லேலூயா. கர்த்தர் சோதரம். அடுத்த கடைசியா கடைசி 3 இருக்கு, சொல்ல கவனிங்க. ஜெபத்துல கவனிங்க. ஜெபத்துல நமக்கு மட்டும் ஜெபம் பண்ணா ஆவியான துக்கப்படுத்துறோம். நமக்கு மட்டும் இல்லாம நமக்கு ஜெபம் பண்ணும். நம்முடைய கணவர், மனைவி, பிள்ளைகள், நமக்கு தேவையான இதெல்லாம் ஜெபம் பண்ணும். அதோட நிறுத்தாம மற்றவங்களும் ஜெபம் பண்ணும். மற்றவங்களும் ஜெபம் பண்ணா நாம் தேவனை சந்தோஷப்படுத்துறோம். நமக்கு மட்டும் ஜெபம் பண்ணோமானா தேவ ஆவியான செய்யறோம், துக்கப்படுத்துறோம். இப்ப நல்லா கவனிங்க. முந்தின காலத்தில் உள்ள ஜெபங்கள் எல்லாம் பரலோகத்தை நோக்கி எல்லாருக்கும் இருக்கும். இப்போ உள்ள காலத்துல எல்லாருக்குன்னா அந்த ஓடுவாங்கல்ல, ஓடம்னா எப்படி சொல்லுவது, இந்த பாய் தறி அதுக்குன்னா இங்க இருந்து ஒருத்தர் எழுப்பான், அல்லேலூயா இது என் மனைவிக்கு, இந்த பக்கம் எழுப்பான், அல்லேலூயா இது எனக்கு, அப்புறம் அல்லேலூயா அப்படின்னு எழுப்பான், இது என் குடும்பத்துக்கு மொத்தமா எழுத்துவான். அடுத்த ஆளுக்கு இல்லை. இப்ப எல்லா ஜபமும் செஞ்சுட்டு மாறி போச்சு. ஆண்டு சொல்றார், துக்கப்படுகிறார். நீ ஒரு காலத்துல மற்ற ஜனங்களுக்காக, ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்காக, மற்ற பாடுபடுற ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணியே, ஜெபம் இல்லையே அப்படின்னு கர்த்தருடைய ஆவியானவர் வேதனைப்படுகிறார். அது ரோமர் 8ஆம் அதிகாரம் 26, 27 வாசிக்காண்டா. கர்த்தர் சோதர சமயம் போனா விட்டு விடுறேன். அடுத்து என்னன்னா, எப்படி ஆண்டை துக்கப்படுத்துறேன்னா, எபேசியர் 4ஆம் அதிகாரம்
2:3. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். சீக்கிரம் வாசிங்க. எபேசியர் 4:2-3. மற்ற இடத்துல அன்பினால மட்டும்தான் பேசணும். பேசணுமே அப்படி பேசக்கூடாது. அப்போ பிறர் மேல் அன்பு செலுத்துகிறவர், பிறர் மேல் அன்பு செலுத்துகிறவர் ஆவியானவரை துக்கப்படுத்தல. பிறர் மேல் அன்பு செலுத்தலையா, ஆவியான செய்யலாம், துக்கப்படுத்தலாம். கடைசியாக நான் சொல்லி நான் நிறுத்த விரும்புகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். சங்கீதம் 51:11. சங்கீதம் 51:11. சங்கீதம் 51:11. சங்கீதம் 51:11. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சரீரத்தை பாவத்துக்கு இவன் ஒப்பு கொடுத்த போது பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறான். நம்முடைய சரீரத்தை பாவத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமானால் ஆவியானவர் நம்ம செய்கிறோம், துக்கப்படுத்துகிறோம். நல்லா கவனிச்சுட்டாங்க. இந்த தோட்டத்துக்கு தான் கர்த்தர் உலாவுகிறார். இந்த தோட்டத்தை செழிப்பாக்கும்படி, கரிசனை உள்ளவராக, ஆசீர்வாதமாய் நடத்தும்படியாக, பரிசுத்தப்படுத்தும்படியாக, ஜபத்தால் பரிசுத்தமடையும்படியாக, அவர் தொடுதினால் பரிசுத்தமடையும்படியாக, கட்டி எழுப்பும்படியாக, நேசத்தின் உச்சிதங்களை அவர் பெற்றுக்கொள்ளும்படியாக தோட்டத்தில் கர்த்தர் உலாவுகிறார். உலாவுகிற தேவனை நாம் துக்கப்படுத்தாது இருப்பதற்கு நம்மை அவிசுவாசம் இல்லாமல் இருக்க வேண்டும். வசனத்தை கீழ்ப்படியாதபடி வாழ்க்கையை நடத்தக்கூடாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அது போல நம்முடைய வாழ்க்கையில சுய புத்தியிலே நாம் சார்ந்து விடக்கூடாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். எல்லாரும் கரந்து